டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுன்னா ஜோசா கவுன்சிலிங்க்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். இப்போ பாருங்க, ஜோசா கவுன்சிலிங்க்கு பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க பார்க்குற புது நம்பரா இருந்தா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அதையும் தாண்டி உங்களோட ஜெய் மெயின் ஸ்கோர் கார்டு இருக்கு. எனக்கு பர்டிகுலரா என்ஐடிஸ், ட்ரிபிள் ஜிஎஃப்டிஸ்ல சீட்ஸ் வேண்டும், அது மட்டும் இல்லாம சாய்ஸ் ஃபில்லிங் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களோட ஸ்கோர் கார்டு அனுப்புங்க. கண்டிப்பா நம்ம ஆன்சர் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இப்போ ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதிருக்கீங்க. நான் ஐஐடில சீட்ஸ் எடுக்கணும், அதுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன ஜோசா கவுன்சிலிங் அட்டென்ட் பண்றதுக்கு அப்படின்னா, நீங்க பர்டிகுலரா உங்களுக்கு 2023ல நீங்க எக்ஸாம்ஸ் 12th எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கலாம். இல்லைன்னா 2024ல 12th எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கலாம். ஆனால் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கம்பல்சரியாக எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஐஐடிஸ்க்கு ஓகேவா. அதையும் தாண்டி உங்களுக்கு இன்னும் 2 கிரைட்டீரியாஸ் அட்லீஸ்ட் 1 கிரைட்டீரியாவது ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதையும் தாண்டி என்ஐடிஸ்ல என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னா, உங்களுக்கு 2022, 23, 24ல நீங்கள் 12th முடிச்சவங்களா இருக்கலாம். இப்போ ஐஐடியை பொறுத்த வரைக்கும் 2023 இல்லைன்னா 2024. ஆனால் என்ஐடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2022, 23, 24 இந்த 3 இயர்ல 12th முடிச்சவங்களா இருக்கலாம். அதையும் தாண்டி 2 கிரைட்டீரியால ஒரு கிரைட்டீரியா ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னா, நீங்க ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி, என்சிஎல் கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா அவங்க அக்ரிகேட் மார்க், அதாவது 12th மார்க்ஸ்ல 75% எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தா நீங்க 65% எடுத்திருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரைட்டீரியா ஃபுல்ஃபில் பண்ணல, இல்ல எனக்கு 75% இல்ல, இல்லைன்னா 65% இல்ல அப்படின்னா டாப் 20% இல்ல கிரைட்டீரியாவை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ எண்டில் அந்த டாப் 20%க்கு என்ன எலிஜிபிள் கிரைட்டீரியா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஷாக்கிங் அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த 75% ஆஃப் அக்ரிகேட் மார்க் எப்படி கேல்குலேஷன்ஸ் பண்ணுறது அப்படின்னா, பர்டிகுலராக உங்களுக்கு 5 சப்ஜெக்ட் நீங்கள் சிபிஎஸ்சியாக எழுதிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 5 சப்ஜெக்ட்ஸ் கால்குலேட் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் ஸ்டேட் போர்டாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 6 சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் எழுதிருப்பீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பிஆர் பிடெக் ப்ரோக்ராம் நீங்கள் படிக்க போறீங்க அப்படின்னா நீங்க பிசிக்ஸ் கம்பல்சரி அந்த மார்க்ஸ் அப்படியே எடுத்துக்கணும். அதே மாதிரி கெமிஸ்ட்ரி இல்லாட்டினா பயாலஜி எடுத்துக்கலாம், பயாலஜி இல்லைன்னா பயோடெக்னாலஜி எடுத்துக்கலாம், இல்லாட்டினா டெக்னிக்கல் வொகேஷன் சப்ஜெக்ட்ஸ் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ். ஸோ மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 3 சப்ஜெக்ட்ஸ் கம்பல்சரி. அதுக்கு அடுத்து நீங்க சிபிசிஐ இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு லாங்குவேஜ் எழுதிருப்பீங்க, அந்த ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கலாம். இல்லை ஸ்டேட் போர்டாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 2 லாங்குவேஜ் எழுதிருப்பீங்க, அந்த 2 லாங்குவேஜில் நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு லாங்குவேஜ் நீங்கள் எடுத்துக்கலாம். இதையும் தாண்டி உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த 4 சப்ஜெக்டை விட்டுட்டு இன்னொரு சப்ஜெக்ட் இருக்கும்ல, அதில் ஹையஸ்ட் மார்க் எது இருக்கோ அந்த மார்க்கை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தம் 5 சப்ஜெக்ட்ஸ். அந்த 5 சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் டோட்டலா கூட்டி டிவைடட் பை 5 பண்ணீங்கன்னா அக்ரிகேட் மார்க் வரும். அந்த அக்ரிகேட் மார்க் நீங்க ஜெனரல் இடபிள்யூஎஸ், ஓபிசி, என்சிஎல் கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 75%, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 65% வேணும். இல்ல நான் பர்டிகுலரா எனக்கு இந்த எலிஜிபிள் கிரைட்டீரியா இல்ல அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா லாஸ்ட் வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம், டாப் 20% அந்த எலிஜிபிலிட்டி இருந்தாலுமே நீங்க ஜோசா கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணலாம். ஜெய் மெயின்ஸ் பேப்பர் 2B எக்ஸாம் எழுதிருக்கீங்க. ஸோ அதில் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படின்னா, மேக்ஸ் கம்பல்சரி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதர் 4 சப்ஜெக்ட்ஸ், எந்த 4 சப்ஜெக்ட்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிரைட்டீரியா ஃபுல்ஃபில் பண்ணணும். அதே மாதிரி பிஆருக்குன்னா நீங்கள் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் 3ம் கம்பல்சரி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதர் 2 சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பிஆர் பிடெக் கோர்சஸ்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஜெய் மெயின்ஸ் பேப்பர் 1 எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன் அப்படின்னா அந்த கிரைட்டீரியா, இல்லை பி பிளான் எழுதியிருக்கேன்னா இந்த கிரைட்டீரியா, இல்லைனா பிஆர்க்கு எழுதியிருக்கேன் அப்படின்னா இந்த கிரைட்டீரியா வச்சு அக்ரிகேட் மார்க்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். சரி, நான் அக்ரிகேட்ஸ் மார்க்ஸ் எனக்கு வரல, டாப் 20%ல என்ன மார்க்ஸ் அக்ரிகேட்ஸ் மார்க்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2023, 24 கொடுத்துருக்காங்க.
2023 மாணவர்களுக்கு நீங்க பர்டிகுலர் கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா இந்த மார்க் வேணும். அதே மாதிரி 2024ல நீங்க 12th எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கீங்க அப்படின்னா இந்த மார்க்ஸ் வேணும். சரிங்களா? ஸோ இதுல ஷாக்கிங் அப்டேட்ஸ் என்ன அப்படின்னா இந்த மார்க்ஸ் இருந்திருந்தா உங்களுக்கு 75% கிரைட்டீரியாவே வந்திருக்குமே அப்படிங்கிற பட்சத்துல சிபிஎஸ்இ போர்டு எதுக்கோசரம் இந்த மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இது வந்து ஜோசா வெப்சைட்ஸ்ல அவங்க கொடுத்துருக்காங்க. இதுதான் டாப் 20% சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி தமிழ்நாடு ஸ்டேட்ஸ் போர்டு மாணவர்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன்ஸுமே கொடுக்கல. இதுலயும் இன்னும் உங்களுக்கு வந்து டீடைல்டா வேணும் அப்படின்னா நீங்க ஜோசா வெப்சைட்ஸ்க்கு போனீங்க அப்படிங்கிற பட்சத்துல அங்கேயே டாப் 20%க்கு உண்டான பிடிஎஃப் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதுல இருந்து தான் இங்க எடுத்து கொடுத்துருக்கோம். ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கல. தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருந்தா நான் கண்டிப்பா நம்ம நெக்ஸ்ட் வீடியோ இல்லைன்னா எப்போ கொடுக்குறாங்களோ அந்த வீடியோல நம்ம கண்டிப்பா சொல்லுவோம். இப்போ வந்து சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மார்க் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஜோசா கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஜெய் மெயின்ஸ் மார்க்ஸ் இருக்கு, எனக்கு என்ஐடிஸ் ட்ரிபிள்ஐடிஸ் ஜிஓடியில் சீட்ஸ் வேணும் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதையும் தாண்டி உங்களுக்கு இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட ஸ்கோர் கார்டு அனுப்புங்க. உங்களோட பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம அதுக்குண்டான க்ரைட்டீரியா சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். Thank you for watching. Bye bye.